ஹாய் வியூயர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் காலிஃப்ளவர் பட்டாணி வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ஒரு கிரேவி செய்ய போகிறேன். வாங்க இந்த கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் திணை தோசைக்கு இது நான் தொட்டுக்க வச்சுருக்கேன். இது எல்லா வகையான தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது டேஸ்ட்டு, ஸ்மெல்லு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. சரி வாங்க இந்த கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த கிரேவிக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். இது நல்லா பெரிய தக்காளியாக இருந்தது, அதனால் நான் ஒன்று எடுத்திருக்கேன். உங்களுக்கு சின்னதாக இருந்தால் 2 கூட எடுத்துக்கோங்க. 1 கப் பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ் பட்டாணி எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன், பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். சாம்பார் தூள், கரம் மசாலா தூள், சில்லி பவுடர், தேவைக்கேற்ப உப்பு, ஆயில், புதினா, முந்திரி, மஞ்சத்தூள், ஜீரகம், சோம்பு, ஏலக்காய், கிராம்பு, பட்டை, இஞ்சி பூண்டு விழுது, இதுதான் தேவையான பொருட்கள். நான் காலிஃப்ளவரை இந்த மாதிரி பூவாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம தண்ணியில் போட்டு ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இங்கே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். இதில் லைட்டாக நான் சால்ட் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம காலிஃப்ளவர் போடணும். இப்போ நான் காலிஃப்ளவர் இதில் போட்டுறேன். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. நான் இதை எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம க்ளீன் பண்ண காலிஃப்ளவர் இங்கே இருக்குது. இதை இப்போ நம்ம குக்கரில் வச்சு எடுத்துடலாம். இதோட நான் 1 கப்பு பட்டாணி எடுத்துருந்தேன் இல்லையா, அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இதோட லைட்டாக நான் தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இதை நான் இப்போ குக்கரில் வச்சு எடுத்துக்கிறேன். இது ஒரு 3 விசில் வர்ற வரைக்கும் நம்ம வச்சு எடுத்துக்கலாம், போதும். இப்போ நம்ம குக்கரில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் நான் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கிறேன். இப்போ ஆயில் சூடானதும் நான் கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கிறேன். சோம்பு, பட்டை, ஒரு 3லேருந்து 4 கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் ஒரு ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இப்போ 2 பெரிய வெங்காயம் வச்சுருந்தேன் இல்லையா, அது சேர்த்துக்கிறேன். இப்போ புதினா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். புதினாவில் நான் ஃப்ளேவருக்காக தான் சேர்க்குறேன். உங்களுக்கு வீட்டில் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதோட நான் தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கிறேன். இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். இப்போ குக்கர் 3 விசில் வந்துடுச்சு. நம்ம காலிஃப்ளவர் எடுத்து பார்ப்போம். இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நான் தண்ணியும் காலிஃப்ளவரையும் தனியாக ஃபில்டர் பண்ணி வச்சுக்கிறேன். நல்லா வதங்கிட்டு இருக்கு. இதில் நான் லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன், ஏன்னா அப்போ தான் நல்லா வதங்கும். நான் மொத்த உப்பையும் சேர்க்கலை, கொஞ்சமாக தான் சேர்க்குறேன். இப்போது 5 நிமிஷம் ஆச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது ரூம் டெம்பரேச்சர் வந்தோடனே நம்ம மிக்ஸி போட்டுக்கலாம். இதில் ஒரு 4 முந்திரி நான் சேர்த்துக்கிறேன், ஏன்னா அப்போ தான் கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் சேர்த்துக்கிறேன். இது ஆறினோடனே நம்ம மிக்ஸி போட்டுக்கலாம். இப்போது இது நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இங்கே குக்கரில் காலிஃப்ளவர் வேக வச்ச தண்ணியை வச்சுருக்கேன். இதோடு சேர்த்து தான் நான் அரைக்க போகிறேன். இப்போ நம்ம விழுது மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ நான் கடாயில் ஒரு 3 ஸ்பூன் திருப்பியும் ஆயில் போட்டுக்கிறேன்.
நான் இன்னொரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கியிருக்கேன் இல்லையா, அந்த வெங்காயத்தை நான் இதில் சேர்த்துக்கிறேன். நான் அதே கடாயை தான் வந்து நான் திருப்பி யூஸ் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாய் நான் 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம மிக்சியில் அரைச்ச விழுதையும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன். நான் வந்து கடையில் வாங்கின குழம்பு மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதோட பிளெயின் சில்லி பவுடர் இதையும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், ஸோ பார்த்து போட்டுக்கோங்க. இதோட கரம் மசாலா தூள் வந்து நான் போட்டுக்கிறேன். அப்புறம் லைட்டாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் அதுலேயே வந்து மஞ்சள் தூள் சேர்த்துருக்கீங்க அப்படின்னா தனியாக மஞ்சள் தூள் வந்து சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. நான் ரெடிமேட் குழம்பு மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன்றதுனால நான் தனியாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஸோ இதை இப்போ நல்லா கலரி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா வாசனை வருது. நம்ம வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் போட்டு அரைச்சிருக்கிறதுனால. இப்போது நான் இந்த ஸ்டேஜில் நான் வந்து கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம வந்து மிக்சியில் அரைக்கிறதுல கொஞ்சம் லைட்டாக வந்து உப்பு போட்டிருக்கோம். இது இல்லாமல் நான் காலிஃப்ளவர் பட்டாணி குக்கரில் வைக்கிறப்பவே லைட்டாக உப்பு போட்டு தான் நான் வந்து சேர்த்துருக்கேன். அதனால் தேவைக்கேற்ப பார்த்து போட்டுக்கோங்க. கடைசியாக முடிஞ்சதுக்கப்புறம் கூட உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா பார்த்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், இது வந்து கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. நான் இந்த ஸ்டேஜில் காலிஃப்ளவரை சேர்த்துக்கிறேன். பட்டாணியோட ஆப்ஷனல் தான், வீட்டில் இல்லைன்னா நீங்கள் அதை கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட்டாணியும் சேர்க்குறப்போ நல்லா வந்து சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக நான் சேர்த்துருக்கேன். பார்த்துக்கோங்க, இதுக்கு மேலேயும் உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா வேணும்னா ஆட் ஆன் பண்ணிக்கலாம். ஏன்னா காலிஃப்ளவர் வந்து நல்லா பாயில் ஆகி வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதுக்கு மேலே கார்னிஷிங்க்கு நீங்கள் கொத்தமல்லி, கஸ்தூரி மேத்தி இந்த மாதிரி கூட நம்ம போட்டு இதை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து எல்லா ரெசிபிக்குமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். சாதத்துக்கு கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் நம்ம இன்றைக்கி இந்த காலிஃப்ளவர் கிரேவியை பண்ணியிருக்கோம். ஓகே வியூயர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.